ஹலோ கைஸ், நம்ம நார்மலாக சிஎஸ் ரேங்கட் விளாண்டுருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ன சம்பவம்னு லாஸ்ட்டில் பாருங்க. நாமளும் ஆப்போனண்ட்டில் ஒரு எனிமி 1v1 ஆடிட்டு இருந்த கத்தியில் வந்த உடனே வெட்டிடலான்னு பார்த்தா நாம் 2 வெட்டு வெட்டுறோம், அவர் 2 வெட்டு வெட்டுறேன்ட்டு சரின்ட்டு தப்பிச்சிடலான்னு பார்த்தா எப்படி நம்மளே போட்டியான். சரி நம்ம ஃப்ரெண்டு தான் மிச்சம் இருக்கான், 1v1 சுச்சுவேஷன் அடிச்சிடும்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு ஒரு பள்ளி அடித்து ஜெயிச்சுட்டான். நாம் இந்த சிஎஸ் ரேங்கட்டில் கிராண்டு ட்ரை பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் எப்படியோ நம்ம அக்கௌண்ட்டை இந்த 2 நாளைக்கு முன்னாடி லீடர் போர்ட்லேருந்து தூக்கிட்டாங்க. அது எந்த காரணத்தினாலும் தெரில. ஆனால் இருந்தாலும் நம்ம வேறு டிவைஸ்லேயும் நம்ம அக்கௌண்ட்டை லாகின் பண்ணல. எதனால் நம்ம அக்கௌண்ட்டை இப்போ லீடர் போர்ட்லேருந்து தூக்குனாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் எதனாலன்னு. அதேமாரி இந்த ரவுண்டில் நம்ம 1 வீக்கில் தான் இருந்தோம். நம்ம அவனுக்கு ஹெட் அடிக்கின்றது அவன் நமக்கு அடிச்சிட்டான். அதுவும் இல்லாமல் அவன் நமக்கு டைட்டில் கார்டை போட்டான். நம்ம சும்மாவே மூஞ்சியை காமிச்சா அடித்து அமௌண்ட்டை போடுவோம். இதில் டைட்டில் கார்டை வேறு 7 இயர் ஓல்டுன்னு வேறு போடுறான். சும்மா விடுவேன்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் அடிக்கலான்னு தான் இந்த மேட்ச் 1v4 சுச்சுவேஷனில் தான் இருந்தோம். நம்மளால் இப்போவும் அடிக்க முடியல. அது மட்டும் இல்லாத போன மேட்ச் டைட்டில் கார்டு போட்டவே இந்த மேட்ச்சு புஷ்பா சேர் அமௌண்ட்டை போட்டுட்டான். சரி இவனை இதுக்கு மேலே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் லாங்லேயே இருந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் லாங்லேயே ஏறிட்டோம். அது மட்டும் இல்லாத நம்ம வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேரில் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, முடிஞ்ச ஒரே ஒரு லைக் மட்டும் அது பண்ணுங்கள். அப்படியே நம்ம லாங்கில் இருக்க அந்த கோழி குஞ்சு அடிச்சிட்டோம். அவனை ரிவே பண்ண வந்த அவன் ஃப்ரெண்டே அடிச்சிட்டோம். இந்த கேப்பில் நம்ம ஃப்ரெண்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற 2 பேர்த்தில் ஒரு பள்ளியை போட்டார். நாம் இன்னொரு பள்ளியை போட்டு ட்ரிபிள் டெக்டன் போட்டு நாம் அமௌண்ட்டையும் போட்டுட்டோம் ரிவெஞ்சுக்கு. இப்போ அடுத்த சென்டோஸால் ஒரு பள்ளி வந்ததுன்னு சொல்லி அந்த பள்ளி ஃபஸ்ட்டு கில் எடுத்துட்டோம். 2ஆவதாக நம்ம டீம்மேட் அங்கே ஒரு கில் அடிக்க நாம் இன்னொரு கில்லு அடிச்சிட்டோம். இந்த ரவுண்டு நம்ம 3க்கு 3 எப்படியோ கொண்டாந்துட்டோம். 4ஆவது ரவுண்டு பிளான்டேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு டவுன் வச்சது நாம தான். ஆனால் நம்ம ஃப்ரெண்டு பழம் நம்ம பின்னாடி தான் வருவான். எப்படி எங்கே போகிறான்னு தெரியல. நாம் எங்கள் ஸ்மோக்கை போட்டுட்டு எல்லா க்ளோவெல்லாம் உடச்சிட்டு உள்ளே போகிறதுக்குள்ளே மேலே பாருங்கள் டக்குன்னு 3 ட்ரிபிள் டேக்கன் வச்சுருவான். வேகமாக உள்ளே போயிட்டு சரி நம்ம அந்த கில்லையாவது எடுக்கலாம், ஒரு கில்லாவது அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறதுக்குள்ளே நம்மளால் வேகமாக ஏறி போயிட்டு நம்ம ஃப்ரெண்டையே க்ரோனோ போட்டு ரிவே பண்ணிவிட்டு எனிமி எய்ஸ் அடித்து சரியான ரிவேஞ்சு கொடுத்துருப்பான் எனிமிக்கு.